இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பையோ நாட்டினுடைய நலனையோ கருத்தில் கொள்ளாம அவர் முழுமையாக தன்னுடைய எதிர்கால அரசியலை மாத்திரம்தான் கருத்தில் கொண்டு வருகிறார். எனவேதான் இஸ்ரேல் தொடர்ந்து யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். திடீரென இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுடைய கடலோர நகரமாக இருக்கக்கூடிய அஸ்தோதின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு 548வது நாளாக காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல்களுடைய செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பயணத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கும் நான் கிழக்கு மாகாணம் சென்று கொழும்புக்கு போகிற வழி என்கிற காரணத்தினால வழிநடுவிலேயே இந்த வீடியோ பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. சவுண்டு கொஞ்சம் முன்ன பின்னா இருந்து அதை கொஞ்சம் பொறுத்துக்கிறங்க. நமக்கு செய்தி முக்கியம் என்கிற காரணத்தினால தான் இந்த இடத்திலையும் நம்ம இதை பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நிறைய முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசாவுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பித்ததுல இருந்து கிட்டத்தட்ட 70 நாட்கள் தற்போது தாண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக போர் நிறுத்த உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிற போதே அவர்கள் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இப்பொழுதும் கூட போர் நிறுத்தம் என்கிற ஒரு பேச்சு இல்லாவிட்டாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்தத்தை முழுமையாக அறிவிக்காத ஒரு நிலை இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்தத்தை முழுமையாக அறிவிக்காத போதும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நேரத்தில் காசாவில் குறைந்தது 6,02,000 குழந்தைகள் நிரந்தர பக்கவாதத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள். பக்கவாதத்தை நெருங்குகிற நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனுடைய சுகாதார அமைச்சகமும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதுவும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவலைக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிற நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக சுமார் 43 அப்பாவி சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் திடீரென இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலுடைய கடலோர நகரமாக இருக்கக்கூடிய அஸ்தோதின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அறிக்கை பிரகாரமே 3 தடவைகள் 10-10-10 என்கிற விதத்தில் நாங்கள் எங்கள் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை ராக்கெட்டுகளை தடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க அறிவித்திருக்கிறாங்க. 3 தடவை அவங்களே 10-10 தடுப்பாங்கன்னா 30க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை தடுத்ததாக சொல்லி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு நேரடியாகவே முதன்மை ராணுவ பிரிவே இன்றைக்கு தாக்குதல்களை அஸ்தோத் மீது நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலை பொறுத்தவரையில அவர்கள் 10-10 என்கிற எண்ணிக்கையை அவர்கள் வெளியிடவில்லை. ஆனாலும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இன்றைக்கு தாக்குதலை உக்கிரமாக நடத்தி இருக்கிறார்கள். அஸ்தோதை பொறுத்தவரையில அஸ்தோதில் ஏற்கனவே அவர்கள் நிறுவி வைத்திருந்த அயன்டோம் எல்லாம் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலையே அளிக்கப்பட்டிருச்சுங்கிறது இஸ்ரேலி டைம்ஸே வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து நமக்கு தெரிய முடிகிறது. அப்படி இருக்கும்போது தடுத்ததாக சொல்லப்படுவது முழுமையான ஒரு உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்களுக்கு பிறகு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய வஃபா நியூஸ் ஏஜென்சி, அதே போன்று அல் குதுஸ் நெட்வொர்க் ஆகிய செய்தித்தளங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அல் ஜசீராவும் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பலத்த அடியாக மாறி இருக்கிறது என்கிற செய்தியையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பையோ நாட்டினுடைய நலனையோ கருத்தில் கொள்ளாம அவர் முழுமையாக தன்னுடைய எதிர்கால அரசியலை மாத்திரம்தான் கருத்தில் கொண்டு வருகிறார். எனவேதான் இஸ்ரேல் தொடர்ந்து யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். அதே போன்று எங்களுடைய பணைய கைதிகள் பேச்சுவார்த்தையினூடாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இதை செய்யாமல் இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்தும் இந்த யுத்தத்தை நடத்துவதற்கான காரணம் அவர் தன்னுடைய பாலிட்டிக்கல் கேரியரை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இதனை செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு காட்டமான அறிக்கையை அவரும் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா,
நமக்கு தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க சர்வதேச நீதிமன்றம். இந்த சர்வதேச நீதிமன்றத்தினுடைய கைது வாரண்ட்டை மீறித்தான் அவர் ஹங்கேரிக்கு பயணம் போயிருந்தாரு. ஹங்கேரிக்கு போனவர் ஹங்கேரியில இருந்து அமெரிக்கா பயணமாகிறார். நேற்றைய வீடியோல நம்ம சொல்லிட்டோம். ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பெஞ்சமின் நெதன்யாஹு தப்பி ஓடிட்டாரு இஸ்ரேலை விட்டலாம், அது பச்சை பொய்ங்கிறத நேற்று சொல்லிட்டோம். அவர் ஹங்கேரியில இருந்து அமெரிக்கா போறாரு. ஹங்கேரியில இருந்து அமெரிக்கா போகிற பயணம்ங்கிறது பிரான்ஸ் உடைய வான்பரப்பை தாண்டித்தான் அவர் சென்றிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் கேட்டா, பிரான்ஸ் ஐசிசியில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாடாக இருக்கிறது. அவங்க பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு எவ்விதத்திலும் உதவி செய்திருக்க கூடாது, இது ஐசிசியினுடைய விதிமுறைக்கு மாற்றம். இருந்தாலும் ஏற்கனவே 2 தடவைகள் பிரான்சினுடைய வான்பரப்பை பயன்படுத்தி இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய விமானம் பறந்திருக்கிறது. அந்த அனுமதி அவங்க ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஐசிசியில அவங்க கையெழுத்து போட்டிருந்தாலும் பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது என்கிற காரணத்தினாலையும் அவங்க அதை மீற முடியும் என்கிற ஒரு தைரியத்தினாலையும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. பிரான்சினுடைய அதிபர் மெக்ரான் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் பிற்பட்ட நாட்களில் பாலஸ்தீனத்திற்கும் ஆதரவாக அவர் பேசியிருந்த நிலையில தான் இன்றைக்கு பிளைட் ராடார் 24 என்கிற வலைத்தளம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிக்கையில தான் பிரான்சினுடைய வான்வழியை தாண்டித்தான் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய விமானம் சென்றிருக்கிறது என்கிற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது. எது எப்படி போனாலும் உலகத்திலே இருக்கக்கூடிய பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நாடுகள், பல நாடுகள் பெஞ்சமின் நெதன்யாஹுவினுடைய அதிகாரத்திற்கு அடிபணிகிறார்கள், அவர்களுடைய செல்வாக்குக்கு அடிபணிகிறார்கள். எத்தனை ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, கொல்கிறவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு முக்கியமும் இல்லை, கொல்லப்படுகிறவர்கள் யார் என்பது எங்களுக்கு முக்கியமும் இல்லை. நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று இந்த வெஸ்ட் நாடுகளுடைய செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹுவை மாத்திரம்தான் நாம் நம்பி இருக்கிறோம். எனவே அல்லாஹு பாலஸ்தீன மக்களை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த நிலையில தான் இன்றைக்கு ஜெருசலம்ல அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ள செட்லஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய குடியேறிகள் மீண்டும் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 548வது நாளாக இந்த தாக்குதலோடு கிட்டத்தட்ட அவங்க 100கணக்கான தடவைகள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து முஸ்லிம்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் தல்முதிக் என்கிற யூத வணக்க வழிபாட்டை செய்வது மட்டுமல்லாமல் இந்த பள்ளிவாசலுக்குள்ள தாக்குதல்களையும் நடத்தி பொருட்களை உடைக்கிற காரியங்களையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை தொடர்ந்து இப்படியான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்கிற செய்திகளும் நமக்கு தெரியும். அல்லாஹு தாலா அவர்களுக்கு உரிய தண்டனைகளை கொடுப்பான் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அதாவது இன்றைய தினம் திங்கட்கிழமை எகிப்துடைய தலைநகர் கெய்ரோவில் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானும் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியும் அதே போன்று ஜோர்தானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லாவும் பாலஸ்தீனம் தொடர்பான ஒரு முக்கியமான மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நமக்கு தெரியும், ஜோர்தானை பொறுத்தவரையில அவங்க பிரான்சினுடைய மிக நெருங்கிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. எகிப்து அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு நாடாக இருக்கிறது. இந்த 2 நாடுகளும் இணைந்துதான் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரானோடு இந்த சந்திப்பை மேற்கொள்கிறார்கள். என்ன நாளைக்கு நடக்கிறது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாளை தினம் ஏதாவது பாலஸ்தீன மக்களுக்கு நலவு நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில இவைகள் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிற நிலையில அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கு தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில், இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர்ங்கிற பகுதி, இங்க புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம். அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம். நீங்க தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. அல்லாஹ் உதவியில மேல அந்த கூரை போடுகிற கீழ்த்தளங்களை செய்யறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது. அநேகமாக ஒரு 15 நாளைக்குள்ள அதை முடிச்சு தர்றதாக சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காம இருக்குது. அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது, அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது.
முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பகுதிகளில் 5 வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள், ஜகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில். அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பிலிட முடியும். இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் பரவி வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பொய்யான ஒரு செய்தியை தெளிவூட்ட விரும்புகிறேன். என்னன்னா, தொடர்ந்து ஒரு 3 மாசமாகவே இந்த செய்தியையும் எனக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, அரபு கண்ட்ரிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கு. அரப் லீக் முடிவெடுத்திருக்கிறது என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடனான எக்கானமிக் அதே போன்று மிலிட்டரி டைஅப்பை இல்லாமலாக்கணும். இஸ்ரேலோடு ராணுவ தொடர்புகள் அதே மாதிரி பொருளாதார தொடர்புகளை துண்டிக்கிறோம் என்று சொல்லி அரபு கண்ட்ரிஸ் முடிவெடுத்திருக்கிறது என்று சொல்லி பிரிக்ஸ் நியூஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அடிக்கடி எல்லோருமே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தியில ஒரு புகைப்படத்தோடு தான் பரப்புவாங்க. சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானோடு அரபு நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை போட்டு தான் இந்த செய்தியை பரப்புவாங்க. முதல்ல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, இப்படியான எந்த ஒரு முடிவையும் அரபு லீக் எடுக்கவும் இல்லை, எடுக்கிற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு போவாங்கிற நம்பிக்கையும் இல்லை. 2வது, இது பொய்யான செய்திங்கிறதுக்கு பெரிய ஆய்வெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. அதுல வரக்கூடிய புகைப்படத்தை நீங்க பார்த்தாலே இஸ்ரேலோடு பொருளாதார உறவுகளை துண்டிக்க வேண்டும், அதே போன்று ராணுவ தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அரபு லீக் முடிவெடுத்துச்சு என்று சொல்லுகிற அந்த செய்தியில எந்த புகைப்படம் பரப்பப்படுகிறதோ அந்த புகைப்படத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அப்துல் ஃபத்தா சிசி இருக்கிறாரு, ஈஜிப்ட் இருக்குது. இது நடக்கிற காரியமா? அவங்க ஆல்ரெடி தொடர்புல இருக்கிறவங்க. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் இருக்கிறாரு, நடக்கிற காரியமா? அவங்க ஆல்ரெடி இஸ்ரேலோட தொடர்புல இருக்கக்கூடியவங்க. எக்கனாமிக் தொடர்பும் இருக்கிறது, மிலிட்டரி டைஅப்பும் இருக்கிறது அவங்களுக்கு. அதே மாதிரி பஹ்ரைன், மொரோக்கோ, இந்த எல்லா நாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, பொய்ங்கிறது தெரியும். 2வது, அந்த புகைப்படத்தில் நீங்க பாருங்க, குறிப்பாக சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத் இருக்கிறாரு. பஷர் அல் அசாத விரட்டி அடிச்சு 3 மாசம் ஆயிடுச்சு. அவர் எப்படி அரபு லீக் மாநாட்டுக்கு கலந்து கொண்டாரு? அதே மாதிரி ஈரானுடைய மரணித்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் இருக்கிறார்கள். இப்ராஹிம் ரைசி மவுத்தாகி 1 வருஷம் நெருங்குகிறது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கலந்துகிட்டார் அதுல என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா? எனவே இது பச்சை பொய்யான செய்தி. தயவு செய்து இந்த காசா பற்றிய செய்திகள் சொல்லக்கூடிய யூடியூப்ல சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி செய்திகளை பரப்பக்கூடியவங்க அல்லாஹுக்காக, இந்த காசா மக்கள் தற்போது இருக்கக்கூடிய நிலை நமக்கு தெரியும். சாவா வாழ்வா என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். வாழ முடியாத ஒரு நிலை இருக்குது. பசியிலையும் பட்டணிலையும் மவுத்தாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பரப்பி அங்கே நடக்கிற அநியாயத்தை, உண்மை நிலவரத்தை சொல்றதுங்கிறது வேற. இப்படியான செய்திகளை தயவு செய்து பரப்பாதீர்கள் என்கிற ஒரு கோரிக்கையை மீண்டும் எடுத்தவனாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு உக்கிரமான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படி மேலதிகமான தாக்குதல்கள் நடைபெற்றால் நாளைய தினம் ஒரு விசேட செய்தியினூடாக அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறோம். இன்றைய வீடியோ கொஞ்சம் சவுண்ட் முன்ன பின்ன ஆகியிருந்தா இறைவனுக்காக அதையும் பொறுத்துக் கொள்ளுங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.